அறிவுலா ஜென்மங்க நீங்க மகளே கற்பகம் என்ன ஆபத்து கேக்குறீங்க? ஆமா பாருங்க நகரோட போயிட்டு அதோ பக்கத்துல இருக்க அந்த நீராடிக்கு போனேன். நீராடிக்கு போன மழுதி தவறி கீழே விழுந்துட்டு அந்த நீராடியில இந்த நொடிகால் பையன் கூட காப்பாத்தல. மேல காப்பாற்ற வேண்டியதானே? அதை சொல்றதுக்கு தான் புத்தி பேதலிச்சு போய் வந்தேன். உங்க மேல மோதிட்டேன். அதனால அம்மா நீரோட்ல விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்தேன் நான். அது சொல்லி அப்படியே புடிச்சுன்னு அட்டின்னு அடிக்கிறீங்க. ஆமா என்னாச்சு? என்னாச்சு? நீரோட்ல விழுந்துட்ட உடனே எனக்கு மாதிரி பதறி போய் மேல நீ பேசாத. என் மகன் கோவம் வரும். பேசாத. மகா வருவாரா? பாவத்துடா. மகன் கிறிஸ்தன் வெச்சிடா. ஏதோ ஒண்ணால செய்வா. ஆமா கற்பகா. என்ன நடந்தது அந்த இடத்துல? அந்த நீராடில நான் விழும்பழுதி என்ன ஒரு ஆடவர் காப்பாத்துனாரு. அவரை கூடவே கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியே? அந்த ஆடவர் எங்க இருக்கா? இதோ ஐயா இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கங்க. ரொம்ப நன்றிங்க. இவரோட மகளோட உயிரை காப்பாத்தி விட்டீங்க. அஞ்ச பத்த குத்தடிச்சிடு. மகனே. ஆமா. என்னுடைய விருப்பம் என்ன? என்ன தொட்டு தூக்கி காப்பாத்துறதுக்காக அவரே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். அப்படியா? ஆமா ஐயா. பாத்தீங்களா? அவரை காப்பாற்றினால் உன்னையா திருமணம் செய்து உள்ள போகிறாளா? உன்னுடைய விருப்பம் என்ன? ஐயா எனக்கு தாய் இல்லை தந்தை இல்லை. என்னுடைய தாய் தந்தையை தேடிக்கொண்டு போகின்றேன். என்னுடைய தாய் தந்தை கிடைக்கட்டும். அவர்கள் உத்தரவுப்படி உன்னுடைய பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன். எவ்வளவு நாளை திருமணம் செய்து கொள்கிறேன்? எவ்வளவு நாளே மகளே? அப்பா விருப்பம் அவ்வளவுதானே? ஆமாப்பா. எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அவரை தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன். இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா நானே காப்பாத்தி தொட்டு தூக்கி நான் கல்யாணம் பண்ணி நின்றுக்கலாம்ல. நீ ஏன் நொண்டிக்காலாம் நொண்டி வர என் மகளை நீ என்னுடைய தாய் தந்தை தேட வேண்டாம். நாட்டு வர சீக்கிரமா காட்சிக்கு வரணும். எப்படி வர தெரியுமா? என்ன முக்கியம்? என்ன சொல்ற? என் புத்தி தான் முக்கியம் சொல்ல வரேன். புத்தி நாங்க குப்பத்தை வச்சுல பாரு பையா அடிக்கிறானா அப்பா சீக்கிரமா ஓடிதான்.
தெரியுமா? நான் தான் உன்னுடைய உடன் பிறந்த இந்த உலகத்தில் சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை என்று நினைத்தேன். என் உடன் பிறந்த அண்ணன் நீங்க இருக்கிறீங்க. அண்ணா, நான் உன்னை பார்த்துட்டேன். நான் பெற்றெடுத்ததே என்னுடைய செல்வம். அவன் எங்கடா இருக்கான்? ஆமா, அவனுக்கு ஆனந்தன் என்று பெயர் வச்சு நான் தமா வளர்த்து வரேன். அப்படியா? மகள் என் கையில இருக்கிறான். அப்படியா? அண்ணா, பேசுவதற்கு நேரம் இல்லை. இப்பொழுதே செல்ல வேண்டும். என்னுடைய மகனை பார்க்க வேண்டும். கிடைக்கவே மாட்டார்களா? ஆண்டவா, ஆனந்தா, அப்பா வாங்க. நான் பெற்றெடுத்த அப்பா என்று அப்பா அப்பா என்கிறார். தாய் தந்தை அனாதை, தாய் தந்தை இல்லாத அனாதை என்று கேவலமா பேசிவிட்டு என்னை மன்னித்து விடப்பா. ஆனால் உன்னுடைய பெற்றெடுத்த தாய் இருக்கிறார்கள். என்னுடைய தாய் இருக்காங்களா? என்னுடைய தாய் எங்கப்பா இருக்காங்க? பார்க்க வேண்டுமா? ஆமாப்பா, இதை காண்பிக்கிறேன். பார்க்க வேண்டுமா? இதோ போ. உன்னத்தானா தேடி வரைய செல்வனே. நானும் உன்னத்தாமா தேடி பாதுகாக்க
என்னுடைய கணவர் அவர் உன்னுடைய கணவரும் என்னிடத்துல அடக்கமா இருக்கிறார். அப்படியா? இருந்தாலும் ராஜா உன்னதாடா. அவ யாரு? அவர் யார் என்று கேட்கிறீர்கள்? ஆமா ஆமா. யார் தெரியுமா? யாரு? அவ ஈரோடில் வைத்து விட்டாள். அவளை தொட்டு போட்டு காப்பாற்றினாள். தூக்கி காப்பாத்தினிய அவங்க அரண்மனைக்கு அவளை அனுப்பி கூட கூட்டிட்டு வர. என் கூடவே வருவோம் அந்த பொண்ணு. அப்படியா? சரி அறிமுகப்படுத்த போய் போ. என்னங்க யாரது? யாரு? உன்னுடைய வருங்கால மாமியா? அப்படியா? அப்படியே அட்டு ஒரு பேர் மாதிரி அத்தை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா? நல்ல குடும்பத்து பெண்ணா முழுக்க முழுமா அழகா இருக்கிறாடா. அப்பா அப்பா உன்னுடைய கணவரை பார்க்க வேண்டும் அல்லவா? ஆமாண்ணா. கொண்டு போய் காமிக்கிறோமா? அண்ணா இப்பொழுது செல்ல வேண்டும். என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும். சீக்கிரம் வாங்க.